மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும். ஏன் பலரது முகங்கள் கூட மாறிவிடும். வார்த்தைகள் அவர்களுடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசுவார்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து செல்வார்கள். என்றும் புரியாமல் மனநிலைக்கு தகுந்தாற்போல் அவர்கள் பேசுவார்கள். பிறகு அவர்களுடைய மனநிலை மாறலாம். ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மாறாது. நம்மையல்லவா கொல்லும். வார்த்தைகளை சிதறவிட்டவர்கள் பிறகு திரிந்து வல்லவரனாலும் யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள். வார்த்தைகளை கொட்டும் அளவிற்கு கொட்டிவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வழிகள் குறைய போவதும் இல்லை. பேசிய வார்த்தைகள் மனதை விட்டு அழிய போவதும் இல்லை. சிலர் சொல்லும் வார்த்தைகள் கொல்லும் என்பதை நீ கதறினாலும் அவர்கள் காதுக்கு எட்டாது. அந்த நேரம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விலக்கிவிடுங்கள். நீ சொன்ன வார்த்தைகள் என்னை உயிரோடு கொன்றுவிட்டது என்பது உனக்கு இப்போது புரியாது. இதே வார்த்தையை வேறொருவர் உனக்கு சொல்லி அதை நீ அனுபவித்தால் தான் உணரும். வரை உண்மையான பாசம் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை, நினைவுகள் கூட பேசும். வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வழிகள் குறைய போவதும் இல்லை. பேசிய வார்த்தைகள் மனதில் அழிய போவதும் இல்லை. எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அடிகள் தரும் வழியை விட வார்த்தைகளுக்கு அதிக வழியை தரும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஏனென்றால் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது. வார்த்தைகளால் நம் மனதிற்கு வழியை கொடுத்து நமக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும். மனது தாங்க முடியா வழிகளை ஒருவிடம் சொல்லி மனதாரிய பின் அவரே அதை சொல்லி காட்டி பிறருடன் சேர்ந்து நகர்ப்பது போல் வழி வேறெதிலும் கிடையாது. நாம் தடித்த வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு மாறாய் கூர்மைப்படுத்தி பேச தெரிந்தவர்கள்தான் நம்மோடு பழகும் போலியான உறவுகள். நிறையவே வழிகளை சுமக்க போகிறோம் என்று தெரிந்தே துன்பங்களை ஏற்க வேண்டி இருக்கிறது. பாசத்தின் பெயரால் வார்த்தைகள் என்றுமே வித்தியாசமானது. பல நாள் பழக்கியவர்களை கூட ஒரு நொடியில் பிரித்துவிடும். ஒருவரிடம் நேற்று எப்படி இருந்தோம் என்பது மறப்பதற்கு அவரிடம் இன்று தோன்றும் ஒரு சில மாறுதல் காரணமாக அமைந்து விடுகிறது. எவ்வளவு எடுத்து சொல்லியும் வார்த்தைகளால் கொள்ளும் உறவுகளிடம் சேர்ந்து இருப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பது எவ்வளவோ மேல். வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிந்து கொண்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம். உண்மை விளக்கியவர்களை விட்டுவிட்டு, ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடி விடாதே. நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய். வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். அன்பு செலுத்துபவர்களை ஆயுள் வரை மனதில் பதிய வையுங்கள். நேசிப்பவர்களை பாராட்ட தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்தவர்களுக்கு மன்னித்து விடு. விலக்கியவர்களை மறந்து விடு. நாம் சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும். நாம் அழணும் என்று நினைக்கிறவங்க முன்னாடி அழுகையே வந்தாலும் அழக்கூடாது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வாழ்க்கைக்கு தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. கெட்டவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேராதே. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. அவதானமாக இருந்து கொள். நீ நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடாதே. ஒருவன் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தூக்கி தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம். நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை.
சோகம் இதற்கு உனக்கு. சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமாம். சோகங்களை சிதைத்துவிடு, கண்ணீரை கரைத்துவிடு. சாதனை செய்வோம், வரலாறு படைப்போம். நேசிப்பவர்களை பாராட்டு, தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு, விலக்கியவர்களை மறந்துவிடு. வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும். நீ தேவைப்படியாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார். அதில் மயங்காத இரு. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்பொழுதும் உன் தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வாழ்க்கையே கற்பித்து விடு. சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வலி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவராம் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. வலியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தான் தெரியும். புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் சோகமாய்? ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு. ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய். உன் வாழ்வில் எதை இருந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலைகள் இருப்பினும் அகம் போல முகமும் அழகு வெறும் தனித்தன்மையாக. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு. உண்மையாய் இருக்க வேண்டும் என்பது இல்லை. உண்மையாய் இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் முகமா முகமுடியா என்று தெரியாமலேயே பழகிக் கொண்டு இருக்கின்றோம் பல மனிதர்களுடன். உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றைக்கும் ஆனந்தமே. வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொள்ளும், வேஷம் மனதை கொள்ளும். வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல, பாசத்துடன் பழகின்றவர்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளும் தான். யாரையும் நம்பாதே. பாசம் போல இருக்கும், பழகிப்பார். பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள் தான்.
அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட காட்டினா மட்டும் போதும். எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமே இறக்கிக்க கூடாது. பாசம் எது வேஷம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுத்திருக்கிறது. ஒரு தருணத்தில் பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. கவலைகள் எல்லாம் கனவை போல கலைந்து போக வேண்டும் என்பதே அனைவரிடமும் கனவு. ஆனால் சிலருக்கு தான் அது முடிகிறது. கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கு வேலை. கவலை மழையளவு ஆகும் போது மனமும் மறுத்து போகும். உனக்கென்ன கவலை, எப்பவும் சிரித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று எளிதில் விமர்சித்து விடுகிறார்கள். ஆனால் நாம் அழுது அழுதே மறுத்து போனவர்கள் என்று யாருக்கும் புரிவது இல்லை. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம், வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். மற்றவர்கள் நமக்கு கவலையை தந்தாலும் 4 பேருக்கு நாம நல்லதை செய்வோம் என்று மட்டும் நினையுங்கள். இனிவரும் காலங்களில் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே ஆக வேண்டும். அது போலத்தான் நம் கவலைகளும் என்றாவது ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். யாரும் இல்லை என்ற கவலை வேண்டாம். உனக்காக அழுவதற்கு உன் கண்கள் இருக்கிறது, கண்ணீரை துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கின்றது. உங்களை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம். தொட்டு பார்க்கவே அருவருப்பான புழுதான் பிறகு அனைவரும் தொடுவதற்கு ஆசைப்படும் பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. வலிகளோடு புழுவாய் வாழும் போது புழுவினை இழுவாய் பழித்தவர்கள் வலிமையோடு வண்ணமயமாய் மறந்து திரியும் போது பட்டாம்பூச்சி என மகிழும் காலம் விரைவில் வரும். அதுவரை காத்திரு. காரணங்களை மட்டும் கண்டுபிடியுங்கள். பின்னர் கவலை நிலைகளை சமாளிப்பது எளிதாக இருக்கும். ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது, ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழை துளியை நிறுத்த முடியும். அது போலதான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது, ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க முடியும். வலி என்பது ஒரு நொடியில் ஏற்படுவதுதான். சில வழிகள் மறைய மறுக்கும், சில வழிகள் மறைய காலம் எடுக்கும். வாழ்க்கை மிகவும் மர்மமானது. மற்றவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள், உங்களை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களில் இருந்து எத்தனை விலகி இருக்கின்றீர்களோ அத்தனை ஆனந்தத்தின் அருகில் இருப்பீர்கள். மனிதன் தனக்குத்தானே சங்கிலியால் கட்டிக்கொண்டு தனக்காக ஒரு சிறைச்சாலையும் ஏற்படுத்திக் கொள்கின்றான். பிறகோ சுதந்திரக்காக இயங்குகின்றான். நீ எதையெல்லாம் உன்னுள் அடக்கி வைத்திருக்கின்றாய் என்பதை உன்னுடைய கனவுகள் உனக்கு காட்டி கொடுத்துவிடும். மனதின் முரண்பாடுகளில் ஒன்று, அதற்கு எது கிடைத்தாலும் அதில் அது சலிப்படையும். எது கிடைக்கவில்லையோ அதற்காக அது ஏங்கும். உங்கள் மனம் சொல்லும் எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பி விடாதீர்கள். நம்பினால் உங்கள் மனம் பலவற்றிற்கு உங்களை பலியாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், ஆசைகளுக்கு எதிர்காலம் தேவை, ஆனால் வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையில்லை. நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான வாழ்வு. ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவு நிமிடங்கள் உங்களுடன் இருக்கின்றீர்களோ அதுதான் நீங்கள் உண்மையாக வாழ்ந்த நிமிடங்கள். அதை நீங்கள் துறக்க வேண்டாம். அதுவே உங்கள் மனதை விட்டு துறந்து சென்றுவிடும். உன்னுடைய குழப்பத்திற்கு காரணமே உன்னுடைய மனதின் எல்லை குறுகியதாக இருப்பதுதான். மனதை விரிவடைய செய், பல உண்மைகள் உனக்கு புலப்படும். தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. எனவே எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருங்கள். நாம் யாரும் பிறக்கும் போதே மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை. வலிகளுடனும் அழுகையுடனும் தான் பிறந்திருக்கின்றோம். ஆனால் நாம் அனைவரும் நமக்கான மகிழ்ச்சியை நாமே உருவாக்கி கொள்ளும் திறமையுடனும் தான் பிறந்திருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் போகலாம், ஆனால்
வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை நிச்சயம் உங்களுக்கு தரும். வாழ்க்கையில் லட்சியம் மட்டுமே மனிதனால் தேடப்பட வேண்டிய மிகப்பெரிய செல்வம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை உண்மையில் வெறுமையானது. வாழ்க்கை என்னும் பல வருடங்கள் இருப்பினும் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது இருப்பதை விட சிறப்பானதாக மாற சில நொடிகளை போதுமானது. அதுவரை உங்கள் இலக்கை நோக்கிய உழைப்பை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றி விடாதீர்கள். தோல்வி என்பது கடினமானதுதான், ஆனால் வாழ்க்கையில் எதையும் முயற்சிக்காமலே இருப்பது தோல்வியை விட மிக மோசமானது. வாழ்க்கையில் வெற்றி என்பது லட்சியங்களிலும் கோடியங்களிலும் பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, உங்களின் மகிழ்ச்சியை எந்த இடத்திலும் தொலைத்து விடாமல் இருப்பதுதான். உங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் இயலாதவர்கள். அவர்களை பார்த்து புன்னகை செய்துவிட்டு சோர்ந்து போகாமல் கடந்து செல்வதுதான் தன்னம்பிக்கையின் வீரம். எல்லாம் இந்த உலகமும் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. எதுவாக இருந்தாலும் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலும் நிச்சயம் வெற்றியில் தான் முடியும். உங்கள் மனதில் வேதனைகளும் சுமைகளும் அதிகமாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் பலம் கூட ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கே வலுவாக மாறிவிடும். ஒருபோதும் உன்னை நீயே பலவீனமாக நினைத்துக் கொள்ளாதே. உன் பலவீனமான எண்ணங்கள் தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தோல்வியை நோக்கி மிக வேகமாக இழுத்துச் செல்கிறது. எவர் மனதில் மரணத்தை கண்டு பயம் இல்லையோ, எவர் தன் கடமையை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழு மனதுடன் ஒப்படைத்தீராரோ அவரிடம் வீரமும் திறமையும் இயற்கையாகவே நிறைந்திருக்கும். உங்களிடம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்துள்ளது. நம் அனைவருக்கும் ஒளிமயமான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை நம்புங்கள். உங்களின் கடினமான உழைப்பு ஒன்றை மட்டும் விலையாக கொடுத்துதான் அதை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றிக் கொள்வதுதான் உனக்கு நல்லது. எதற்காகவும் தயங்கி நின்று உன் வாய்ப்புகளை வீணாக நழுவ விடாதே. நீ எதையும் முடியும் என்று உறுதியாக நம்பும் போது முடியாது என்று அங்கு எதுவும் இருக்க வாய்ப்புகளே இல்லை. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களின் பலம். உங்களின் பலம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்வு. பலவீனம் தான் உங்களின் மரணம். உங்களின் பலவீனங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை வீழ்த்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை எதிர்கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்வை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தவறு நிகழ்ந்து விட்டால் பொய் சொல்லி அதில் இருந்து தப்பிக்க நினைக்காதீர்கள். உண்மையை ஒப்புக்கொண்டு அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சொல்லும் பொய் எண்ணம் உங்களை வாழ விடாது. உண்மை உங்களை எப்பொழுதும் சாக விடாது. எப்பொழுதும் பொறாமை குணத்தை மட்டும் கொஞ்சம் விலக்கியே வையுங்கள். அப்பொழுதுதான் இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான செயல்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது ஒருபோதும் கூடாது. மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்தும் போதுதான் அவன் வெற்றியை நோக்கி விரைவாக முன்னேறுகின்றான். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லி புலம்பாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் என்பதை நீ சந்திக்கும் சோதனையிடம் சொல். வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலை கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உன் விடாமுயற்சியின் பலனாக மிக பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கும். நீங்கள் விருத்தியில் இருக்கும் போது உங்களை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் விதியோகத்தை உடைத்தெறிய உதவும் மகத்தான சக்தி உங்களின் மன உறுதி மட்டுமே. நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இது உன் வாழ்க்கை. நீ விரும்பியபடி அதை அமைத்துக்கொள். வாழ்வில் எழுந்து நிற்க துடிக்கும் ஒவ்வொரு முறையும் வீழ்த்த அவர்களை சுற்றி ஒரு கூட்டமே எப்பொழுதும் சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் தகர்த்து தாண்டினால்தான் வாழ்வில் நாம் எழுந்து நிற்கவே முடியும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை மட்டும் கைவிடாதே. பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். பின்னாளில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட உங்களால் சேமிக்க முடியாது. முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கச் செய்யும். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். ஆர்வமாய் கேட்கப்பட்ட வார்த்தைகள் அலட்சியமாக தவிக்க முற்பட்டால் புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கான இடம் அல்ல. வாழ்க்கையில் எதுவுமே
நிரந்தரமல்ல என்பதை புரிந்து கொண்டாலே பிறர் வாழ்வை கண்டு பொறாமை கொள்ள மாட்டீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் நினைப்பதுதான் நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கையில் பணம் இல்லை என்றால் புத்தி சொல்ல கூட உங்களுக்கு உரிமை இல்லாமல் போய்விடும். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும் மானுக்கு தெரியாது எத்தனை ஜீவராசிகள் தன் காலில் மிதிப்பட்டு சாகிறது என்று. ஒரு சிலவற்றில் விளைவுகளை பற்றி யோசித்தால் உங்களால் வாழ முடியாது. மரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை அவைகள் கண்டு கொள்வது இல்லை. ஒருவர் இப்படிதான் என்று முடிவான பிறகு அவரை மாற்ற முயற்சிக்காதீர்கள். நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதிற்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை தைரியமாக செய்யுங்கள். எதை செய்தால் உங்கள் தூக்கம் தொலைகிறதோ அதை மீண்டும் செய்யாதிருங்கள். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் புத்தகத்திலும் இருப்பது இல்லை. ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம். நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. நம்மை சுற்றி இருப்பவர்களில் பல பேர் பச்சுந்திதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள். தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் நெரிப்பார்கள். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்தவர்களை வாழ்வில் இலகுவாக அடைந்துவிட முடியாது. நம் ஆசை வைக்கும் எந்த ஒன்றும் சிரமப்படாமலேயே நம் கைக்கு வந்து சேருமாக இருந்தால் நிச்சயமாக அதன் பெருமதியை நாம் ஒருபோதும் உணர மாட்டோம். அது அன்பாக இருக்கலாம், வேறு எதுவாகவும் இருக்கலாம். உண்மை அன்பு அலட்சியம் செய்வோம், அவமதிப்போம், அவமானப்படுத்துவோம். ஏன் தேவை ஏற்பட்டால் சொற்களால் காயப்படுத்தவும் செய்வோம். ஆனால் அந்த நொடி காயப்பட்ட இதயத்தின் நிலையை காயப்படுத்திய இதயம் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகிறது. எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. மரணம் வரையில் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணமுடையவர்கள் மனிதர்கள். நேர்மையாக இங்கு வாழ்ந்தால் அஞ்சுபவன் என்றுதான் இந்த முட்டாள் உலகம் சொல்லும். உண்மையாக இருந்தால் ஏமாற்றத்தான் இந்த உலகம் பார்க்கும். யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். ஏமாறும் போது வழி தாங்க முடியாமல் போய்விடும். யாரை அதிகம் நம்பினார்களோ அவர்களே ஏமாற்றப்படுவீர்கள். யார் ஆயுள் முழுவதும் அருகில் இருப்பேன் என சத்தியம் செய்தார்களோ அவர்கள்தான் அவரை நடுவில் விட்டு செல்வார்கள். மன நிம்மதி யாரால் கிடைக்கும் என நம்பியிருந்தீர்களோ அவர்களால் தான் மனது துகள் துகளாக்கப்படும். நமக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவும் கூடாது, மதிக்கவும் கூடாது. இனி இவனால் மீளவே முடியாது என்றும் எண்ணும் அளவு தோற்றுப்பார். சுற்றி இருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் என்பதை அறியலாம். பொருத்தமான பொய் பேசக்கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரம யோகியன் மாதிரி வலம் வருகிறார்கள். சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே. அவனவன் சிரிப்புக்கு பின்னால் 1000 உள்நோக்கங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிந்து கொள்வது இல்லை. நாம் புரிந்து கொண்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் புரிந்து கொண்டதாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்றால் மனசு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறதை தவிர அவர்களின் மீதான நேசம் கொஞ்சமும் குறைவது இல்லை. ஓர் உறவு தனக்கு முக்கியம் என அவர்கள் நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறிருக்க மாட்டார்கள் தானே. வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்ள அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேல். நிம்மதியாக வாழ ஆசைப்பட்டால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராக இருங்கள். தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள். யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள். அதீத அன்பு ஒருவரால் வெறுக்கப்படும் தருணத்தில் மீண்டும் நம்மிடம் தேடி வந்தாலும் அதே நிலையில் தொடரும் என்பது ஐயமே. எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நாமே முயன்று தோற்று போகலாம். வேதனை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். வாழ்க்கை உன்னை அலைவைப்பதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால் சிரிப்பதற்கு உன்னிடம் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனசில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்து விட்டால் அவர்கள் புன்னகை கூட விஷம்தான்.
தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. அன்புக்காக முதலில் இறங்கி போவதாலோ என்னமோ அவர்கள் வரிசையில் உங்கள் அன்பு எப்பொழுதும் கடைசி இடத்தில்தான் நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேடி சென்று அன்பை நிரூபிக்க நினைக்காதே. ஆசையாய் போனால் அவமானம் தான் மிஞ்சும். பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பின் அங்கு கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை. தேடி தேடி அழுத்து போய் தனித்து நிற்கும் போதுதான் தெரியும் எங்கே உங்களை தேடக்கூட ஒருவரும் இல்லை என்று. நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கின்றாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவருக்கு வாழ்க்கையில் புரிதல் கிடைக்கும். பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். தாங்க மாட்டீர்கள். அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள், பின்பு மனதை கொள்ளுவார்கள். அளவில்லாமல் சிரிக்க வைத்தவர்கள் தான் ஒரு நாள் அளவும் வைப்பார்கள். எதிர்பார்த்திருங்கள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவும் எதுவுமே நினைக்காதீர்கள். உண்மையான விஷயம் என்னவென்றால் நாம் நல்லாவே வாழ்ந்திடக் கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களத்தான் இருப்பார்கள். கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிளிக்கும் என்று. அது போலதான் சில உறவுகளும். வழியில் பெரிய வழி இது தெரியுமா? நம் கூடவே இருந்து சிரித்து பேசிய பெண் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்துக் கொண்டு இருக்கும் போலி உறவின் நெருக்கமே. போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள். யாரையும் காயப்படுத்தவே குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களை காட்டிலும் பலம் வாய்ந்தவை. நீ வளர வேண்டும் என்றால் சில வழிகளை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். வழிகளுக்கு அஞ்சினால் உன்னால் வளர முடியாது. சிலரிடம் சிலவற்றை எதிர்பார்த்து நிற்பதற்கு பதில் ஒன்றுமில்லாமல் இருந்து விடுதல் உனக்கு நலமாக இருக்கும். அளவுக்கு மேல் யாரிடமும் உறவாடாதே, உரையாடாதே. உனக்கான நேரம் விரயமாகும். எல்லாவற்றையும் உன்னால் மீட்க முடியும், ஆனால் இழந்த காலத்தை மட்டும் உன்னால் மீட்கவே முடியாது. உன் ஒவ்வொரு வினைக்குமான பலன் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். நீரோடு சூரியன் கொண்ட உறவின் வெளிப்பாடே மேகத்தின் மழைநீர். ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள், உன்னோடு பழகும் அனைவரும் உனக்கானவர்கள் அல்ல. பாசம் என்ற பெயரில் ஏமாறாதே. சிலரை பற்றி தெரியாமல் போனதே என்று வருந்துவதை விட இப்போதாவது தெரிந்ததே என்று எண்ணி மகிழ்ச்சி அடை. சில வெற்றிகளை விட தோல்வி அழகானது. உலக வல்லதிக்க சக்தியே என்றாலும் சிலவற்றில் அது தோற்றுதான் நிற்கும். நினைப்பது எல்லாம் நடக்கும் என்பதே சிலரின் சோம்பேறித்தனம். உழைப்பது மட்டுமே நடக்கும் என்பதே பிரம்மஜத்தின் எழுதப்படாத சாசனம். எதற்கும் யாருக்கும் சிறைப்பட்டு இருக்காதே. மலரை சிறைப்படுத்தினாலும் அதன் நறுமணம் என் திசையிலும் பரவத்தான் செய்யும். வாழ்வேன் பணம் இல்லாத பரதேசியாகவும் இருக்காதே. பணத்தை மட்டுமே தேடும் பைத்தியக்காரனாகவும் இருக்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையுடன் செய். உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் நம் தரம்தான் குறைந்துவிடும் என்பதை மனதில் வையுங்கள். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க யாரையும் ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. இழந்த பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் தொலைந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடங்கள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். ஏனென்றால் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியது. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிக்கப்படும், ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதிகளே போதுமானது. பொய் சொல்லவும் ஏமா
ஏமாற்றமும் தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது அவனுக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று. காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டு போய் நிற்காதீர்கள். அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் காயப்படுத்தியிருக்கவே மாட்டார்கள். தவறு செய்கிறவர்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையும் நேசிக்கவே முடியாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அவை நீங்கள் கொடுக்கும் அன்பானாலும் சரி, ஒருவரை கெடுக்கும் துரோகமானாலும் சரி. உள்ளத்தால் ஒருவர் உன் அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரே கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கையில் அன்பை தருபவர்கள் குறைவு என்றாலும் அனுபவத்தை தருபவர்களே அதிகம். ஒருவரிடம் நம்முடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிகம் புரிதல் இருப்பதே சிறந்தது. உன் வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த தவறினால் மதிப்புமிக்க அன்பை இழக்க நேரிடும். சிலரின் சிரிப்புக்கு காரணம் அன்புதான். பலரின் அழுகைக்கு காரணம் அன்புதான். உருகி உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் அடங்கி விடாதே. பழகிக்கொள், ஆனால் எளிதில் யாரையும் நம்பி விடாதே. இருப்பதை கொடு, ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதே. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு. வெற்றி உன் கையில். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்பொழுது வருகிறதோ அப்போதுதான் நம் பயம் என்ற உணர்வில் இருந்து வெளியே விடுபட முடியும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையை போல் இரு. அதற்கு அவமானம் பட தெரியாது. விழுந்தவுடன் எழுந்து அழுது முடித்துவிட்டு திரும்பவும் எழுந்து நடக்கும். ஒன்றை மட்டும் நினைவில் வை, உன் வேர்வை துளிகள் மண்ணை தொட வேண்டும். முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். இந்த உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி. உன்னையே யாராவது தூக்கி வீசிவிட்டால் கலங்கி நிற்காதே. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக உயர்ந்து நில். தூக்கி வீசிய அவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே. கொஞ்சம் முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய மனமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளே சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றால் தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். ஜெயித்துக் கொண்டே இருப்பவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா என்கின்ற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும். எந்த சிக்கல்களுக்கும் உன்னை சிதைப்பதற்காக வருவது இல்லை, உன்னை செதுக்கவே வருகிறது. சிக்கல்களை கண்டு சிதைந்து விடாதே. எது உன்னை அச்சப்படுத்துகிறதோ அதுதான் உன் லட்சியத்திற்கான தூண்டுகோலாகவும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் பலவீனங்களை நீயே தெரிந்து கொள். எப்போதும் நம்பிக்கையோடு நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது எல்லாம் உன்னை சுமக்கும். அவன் நம்பிக்கை உன் வாழ்க்கையை கனவாக்கிவிடும். ஆனால் நம்பிக்கை உன் கனவுகளையும் நிஜமாக்கும். துயரங்களை கண்டு துவண்டு விடாதே. நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்கிறது. அதே போல் நீ சந்திக்கின்ற துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்க போகிறது. கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் ஒரு பயணமும் இல்லை. உன் வெற்றி பாதையில் வேகம் முக்கியமானது அல்ல. உன் பாதையில் இருந்து நீ பின்வாங்காமல் இருப்பதுதான் முக்கியம். நீ வெற்றியடைய போவது இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். சோர்ந்து போய் பாதையில் விலக நினைப்பவர்கள் வெற்றி பெறுவது இல்லை. வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தனது பாதையில் இருந்து விலகுவதே இல்லை. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வழி மரணத்தை விடக்கூடியது. புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்தால் விதைகள் இருளுக்கு அஞ்சுவதே இல்லை. அவைகள் மண்ணை முட்டி முளைத்து விண்ணை நோக்கி உயரும். ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்து கொண்டவர்கள் தான் தோல்விக்கு அஞ்சாமல் விஸ்வரூப வெற்றி பெறுகிறார்கள். விழுந்து விட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட மீண்டும் எழுந்து விட்டோம் என்று புன்னகை செய். காயங்கள் இல்லாமல்
காலம் நமக்கு எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை என்று உணர்ந்து கொள். முயற்சியை கைவிடும் போது நாம் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கு தெரிவதே இல்லை. உங்களை எதிர்ப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல, உங்களை எதிர்த்து நீக்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். அதுதான் நம் வாழ்வின் உண்மையான வெற்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயன் இல்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் தான் உள்ளது. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்மதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு. அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்ணாடி முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல நம் குறைகளை சுட்டிக்காட்டும் மனிதர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை எறுக்கும் கத்தியாக மாறிவிடும். சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள். உறவு பலப்படும். எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும், துரோகி குத்திய பின்னர் தான் தெரியும். ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது, குத்திய தடமும் தெரியாது. வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன்னை வதைத்துக் கொள்வது மெழுகுவத்தியின் சேவை. தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை. உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் இதற்காகவும் உண்மையான அன்பு கொண்டவர்களை தியாகம் செய்து விடாதீர்கள். நம்மை பற்றி அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை. அன்புதான் இந்த உலகின் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்திருக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றுதான் தெரியவில்லை. பொய்க்கு வேகம் அதிகம், ஆயுள் குறைவு. உண்மைக்கு வேகம் குறைவுதான், ஆனால் அது எப்போதும் மறைவதே இல்லை. தேவை முடிந்த பின் நண்பன் துரோகியாகின்றான். தேவை துவங்கும் போதே துரோகி கூட நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாக மாறிவிடாதே. அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த புத்தகமும் கற்றுக் கொடுப்பது இல்லை. பாம்பின் விஷத்தை விடவும் சில மனிதர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் விஷம் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாடிய மலர்களை வண்டுகள் மொய்ப்பது இல்லை. வசதியில்லாத மனிதர்களை சொந்தங்கள் தேடுவதே இல்லை. அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் அதை காட்டிக் கொள்ளாதே. ஏனெனில் சிலருக்கு அம்மாவே இல்லை, பலருக்கு உணவே இல்லை. அன்பின் அருமையை உணர்ந்தவர்கள் அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்வது இல்லை. மரணத்தை விட கூடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணமே. நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்திருந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற வெற்றியை நம் உறவுகளே நமக்கு தந்துவிட்டு போகிறது. எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அப்போதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருடைய வாழ்விலும் காயங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த காயங்களுடன் சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் மட்டும்தான் முடிகிறது. அப்படி சிரிக்க பழகி கொண்டால்
எந்த காயமும் அவ்வளவு பெரியதாக தோன்றாது. ஒரு முறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒரு முறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒரு முறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒரு முறை விலகிவிடு, அப்போதுதான் ஒருவரின் நேசம் புரியும். காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணம் இன்றி பகைத்துக் கொள்ளும் தேவை வருவதே இல்லை. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், நீங்கள் தான் தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அதுவரை அமைதியாக இருங்கள். தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிக்கப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான். அது போலதான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத வடுவாகத்தான் இருக்கும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு வரை நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பல முறை இருந்துதான் போகின்றான் மனிதன். ஒன்று பல மனிதர்களால், சில மாற்றங்களால், பல ஏமாற்றங்களால். அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கிறது. ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது. விட்டுக் கொள்வார்கள் என்று நினைத்து விட்டுக் கொடுக்கின்றோம், மாறுவிடுவார்கள் என்று நினைத்து நேரம் கொடுக்கின்றோம், அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து மன்னிப்பு வழங்குகின்றோம். ஆனால் ஏனோ அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். நாம் தான் வழிகளை சுமந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை. வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை. ஆனால் தடுமாறி தோல்வியற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதே கசப்பான உண்மை. ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதே இல்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை ஒருபோதும் நம்ப போவதும் இல்லை. நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. காயங்களை தந்துவிட்டு போன சில மனிதர்களை நினைத்து சில மனிதர்களுக்காக நல்லது செய்து கெட்டவன் என்று பெயர் வாங்குவதை விட கெட்டவன் என்ற முகமூடிக்குள் நல்லவனாகவே இருந்து விட்டு போகலாம். இழப்புகளை எண்ணி வரிந்து கொண்டு இருக்காதே. தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல் கூட அனைவருக்கும் ரசித்து மகிழும் சிற்பமாக மாறுகிறது. மனிதனுக்கு மறதி கூட கொஞ்சம் தேவைதான். கசப்பான நினைவுகளையும் அதை தந்த சில மனிதர்களையும் மறந்து வாழ்க்கையை கடந்து செல்ல. நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. தேவைக்கு பழகும் தேவையில்லாத உறவுகளை விட எதிர்பார்ப்பு இல்லாமல் யதார்த்தமாய் பழகும் நட்புகள் உண்மையில் உயர்வானதுதான். யார் விலகி போனால் என்ன, ஒவ்வொரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று உணர வைப்பவர்களை மட்டும் உள் அன்பு கொண்டு நேசியுங்கள். யார் எதை சொன்னாலும் தேவையானதை மட்டும் அள்ளிக்கொள்ளுங்கள், தேவையற்றதை தள்ளிவிட்டு செல்லுங்கள். சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை விட சூழ்நிலையே காரணம் காட்டி நமக்கு பாடம் சொல்லி தந்தவர்கள் தான் இங்கு அதிகம். உடைந்த மனதை மீண்டும் சிரிக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனிதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம். உன்னிடம் வருவதை விட உனக்காக வருவதை நேசி. அது உனக்காக விதைக்கப்பட்டது என்றும் உன்னோடு நிலைத்திருக்கும். மகிழ்ச்சியான நேரங்களில் யார் வேண்டுமானாலும் நம்மை நேசிக்க முடியும். ஆனால் கடினமான நேரங்களில் மட்டுமே நம் மீது யார் உண்மையான அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தனிமையில் இருக்கும் போது உங்கள் எண்ணங்களிலும், கூட்டத்தில் இருக்கும் போது உங்கள் வார்த்தைகளிலும் கவனமாக இருங்கள். எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினால் இந்த உலகில் நமக்கு வாழ இடமே இருக்காது. எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து வாழ பழகிக் கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான். உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் கண்களில் கண்ணிருக்கு வேலையே இருக்காது, மனதில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமும் இருக்காது. உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும். ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் போலியான உறவு. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்த பின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும். என்ன செய்ய அவதானமாக இருங்கள்.
வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசமும் தோற்றுதான் போகும். மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள். புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும். உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாம் நல்லா வாழ்ந்திடவே கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் சில உறவுகள். தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை கோடி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக. பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமங்கிக் கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் இருக்கலாம். புரிந்து கொள்ளாத உறவுகள் புகழ் சூழ உயர்மற்ற வாழ்வதை விட யாரும் இல்லாத அனாதைகள் என்ற பெயரோடு நாம் வாழ்வது சாலச் சிறந்தது. எல்லா உறவுகளும் நசுக்கும் போதுதான் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும். ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் நெருக்கும் போதுதான் வாழ்க்கை வெறுத்து போகும். உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வலியையும் வேதனையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி, அழுகையோடு போராடினாலும் சரி, ஒன்றுமே மாறப்போவது இல்லை. பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்துக் கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது. விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து செல்வதே மேல். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரைதான் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள். நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள். தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை. சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும். எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி. உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி. அதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே. அதிகமான உறவுகள் தங்களுடைய பொது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள். சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும். அதனால் தான் இழந்த பின்னும் தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை. ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள். அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள், யார் கூட நின்று காலை வாருகிறார்கள், யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று. எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அனைத்து
அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாதது எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விரும்பி வரும். வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான். உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவர்கள் பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். காரணம் பணம். இன்று பழகுவார், நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராக்கி கொள்ளுங்கள். போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். அவதானமாக இருப்பதே நல்லது. எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே சுழன்றுவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பி இருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொண்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும். ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். கவலையை விட்டு தள்ளுங்கள். தனியாக வந்தோம், தனியாகத்தான் போய் சேர போகிறோம். இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள்.